குழந்தைக்கு டால்கம் பவுடர் யூஸ் பண்ணுறது, அதுவும் எஸ்பெஷலி எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா நெக் அண்ட் க்ராயின்ஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்கில் யூஸ் பண்ணும்போது டால்க் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கார்ன் ஸ்டார்ச் பவுடர் தனியாக இருக்குது. பட் டால்க் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி பிக் இரிட்டன்ட். அது என்னென்னா உங்களுக்கு லைக் சுவாச குழாய்க்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா இட் வில் காஸ் a lot of irritation. Later on பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வீசிங் இருக்குது, அலர்ஜி இருக்குது அப்படின்னே சொல்லிட்டு இருப்பாங்க. பட் they keep continuing the powder, but they doesn't know that this is the cause அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஜெனிட்டல்ஸில் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பவுடர் அடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. பிகாஸ் கொஞ்சம் டால்க்ஸ் வந்து உள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. யூனோ டால்க்னால வந்து ஃப்யூச்சரில் மெலிக்னன்சிஸ் கூட வருதுன்னு நிறையா ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் குழந்தைய பொறுத்த வரைக்கும் டால்கம் பவுடர் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். But corn starch powder, of course, they can use very limited, not near the face area or in the genitals. அப்புறம் மாய்ஸ்சரைஸ் பண்ணலாம். ஆக்சுவலி என்ன மாதிரி மாய்ஸ்சரைசர் மேம் யூஸ் பண்ணலாம்? பேபி மாய்ஸ்சரைசர்ஸ் விச் இஸ் நாட் வெரி கெமிக்கல் ஓரியன்டாக இல்லாத இருக்க மாதிரி, ரொம்ப ஜென்டிலாக இருக்கிற மாதிரி மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ணலாம்.